ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நார்மலாக நம்ம வீட்டில் குக்கரில் செய்கிற மாதிரி இல்லாமல் பொங்கல் பானையில் எப்படி பொங்க வைக்கிறதுன்னு தாங்க காமிச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி பானையில் கரெக்டாக பக்குவம் பார்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டு இன்னுமே அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு சாமி கும்பிடும்போது மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி டேஸ்டியான சர்க்கரை பொங்கலை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பொங்கல் நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப மாய்ஸ்சராகவும் இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான சர்க்கரை பொங்கலை வீட்டில் பொங்க பானையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசியை பவுலில் சேர்த்துக்கலாங்க. பொங்கலுக்கு பச்சரிசி சேர்த்து செஞ்சாதான் நல்லாயிருக்கும். நான் ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சோனா மசூரி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பொங்கலுக்கு சேர்க்கறக்காக நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் மண்டை வெல்லம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான். நாட்டு சக்கரை கொஞ்சம் கலர் நம்மளுக்கு பொங்கலுக்கு நல்லா கிடைக்கும். மண்டை வெள்ளத்திலேயே இந்த கலர்ல உங்களுக்கு மண்டை வெள்ளம் கிடைச்சா நீங்க வாங்கிக்கோங்க. எனக்கு கிடைக்காதனால நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கிறேங்க. நம்ம எந்த கப்ல அரிசி அளந்தமோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் எடுத்து வச்சிருக்கேன். இருக்கட்டும். பேன்ல 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ட்ரையா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. அரிசி எந்த கப்ல அளந்தீங்களோ அதே கப்ல தான் பாசிப்பருப்பையும் அளந்து எடுக்கணும். நீங்க மெஷர்மெண்ட் கப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சின்ன டம்ளரோ இல்லைன்னா கிண்ணமோ கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பாசிப்பருப்பை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்ட பாசிப்பருப்பை அரிசியோடவே சேர்த்துக்கலாம். நான் ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கிறனால ஒரு 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். நீங்க கடையில கிடைக்கிற பச்சரிசி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு வாட்டி வாஷ் பண்ணீங்கனாலே போதும். நம்ம அரிசி கழுவின தண்ணியையும் யூஸ் பண்ணணும். பொங்கல் பானையில பொங்கல் வைக்கும் போது நல்லா பொங்கி வரக்காக அரிசி கழுவின தண்ணியையும் யூஸ் பண்ணணுங்க. இப்ப அரிசியை ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரிசியை அப்படியே ஊற வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அரிசி ஊறட்டும். இப்ப நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தாங்க பொங்கல் வச்சுக்க போறேன். இது குட்டியான சில்வர் பொங்க பானை. நீங்க வெண்கல பானை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மண்பானை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மண்பானையில செய்யறது தான் ட்ரெடிஷ்னலா இருக்கும். நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பொங்கல் பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேங்க. அரிசி அளந்த அதே கிண்ணத்துல தான் பாலையும் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணிய அளந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு 4 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்ச தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமா நம்ம இப்ப 5 கப் அளவுக்கு சேர்த்திருக்கோம். கூடவே நம்ம ஒரு 3 கப் அளவுக்கு சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாங்க. மொத்தமா 8 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்திருக்கேன். சரியான அளவுல இருக்கும். இப்ப நம்ம பொங்கல் பானையை அடுப்புல வச்சிடலாம். அடுப்புல வச்சு ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொங்கி வர மாதிரி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. சீக்கிரமாவே நம்மளுக்கு பொங்கி வர ஆரம்பிக்கும். இப்ப நான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். இப்ப பாருங்க, நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி பொங்கணும். உங்களுக்கு எந்த திசையில பொங்குதுன்னு பாத்துக்கோங்க. கிழக்கும் வடகிழக்குல பொங்குனா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பால் நல்லா பொங்கிடுச்சு. இதுல நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற அரிசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்ப அரிசி பருப்பை நல்லா சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலயே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு பாலை நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. இது எக்ஸஸா நம்ம எடுத்து வைக்கிறது. சப்போஸ் நமக்கு தண்ணி பத்தாதப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா அரிசி பருப்பை வேக வச்சுக்கலாங்க. நல்லா சாஃப்டா வெந்து வரணும். இடையில இடையில கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. கலந்து விட்டுக்கலாம். அப்படியே விட்டுட்டீங்கன்னா சட்டியில அப்படியே ஒட்டி பிடிச்ச மாதிரி ஆயிடும். அப்புறம் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் பொங்கல்ல. இப்ப பாருங்க, நம்ம அரிசி பருப்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும். நீங்க ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாத்தி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி பருப்பு நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப அரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. 3/4 வேக்காடுக்கு தான் வெந்திருக்கு. இன்னும் முழுசா நமக்கு வேகல. இன்னுமே கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே விட்டுருவோம். இப்ப நமக்கு தண்ணி கம்மியா இருக்கிறனால நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சப்போஸ் நம்ம ஊத்துற தண்ணி உங்களுக்கு பத்தாம எக்ஸஸா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சுடுதண்ணி தான் நீங்க சேர்த்துக்கணும். பச்சை தண்ணி சேர்க்க கூடாது. நல்லா தண்ணியை சூடு பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மட்டும்தான் நீங்க கலந்து விடணுங்க. தண்ணி ரொம்ப ஆயிட்டாலும் பொங்கல் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். இப்ப நான் இடையில நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா பொங்கி பொங்கி வரும்.
இப்ப பாருங்க நம்ம அரிசி நல்லா குலைவா வெந்துருச்சு. நம்ம ஊத்துன தண்ணியும் நல்லா கம்மி ஆயிருச்சு. பருப்புமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சுங்க. இப்ப நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்க மண்டை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கலருக்காக தான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்திருக்கேன். 2 கப் அளவுக்கையும் சேர்த்துட்டு 3 ஏலக்காவை கொஞ்சமா சக்கரை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட நம்மளுக்கு அப்படியே இறுக்கமாக ஆரம்பிக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. நம்ம அரிசி பருப்போட வெல்லம் நல்லா கலக்கிறோம். நல்லா கலந்து வரணும். இப்போ நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுருந்தேன். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா ஆடை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஆடை கட்ட ஆரம்பிச்சதுனாலே வெல்லமும் அரிசி பருப்பும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்துட்டேன். நமக்கு இன்னுமே கொஞ்சம் திக்காகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல அப்படியே அடுப்புல வச்சு கிண்டிட்டே இருந்தேங்க. நமக்கு பொங்கல் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில கரெக்டா இருக்கும். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு இதுல சின்னதா ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே கம்மியா தான் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து நமக்கு கோவில் டேஸ்ட்ல கிடைக்கிறக்காக ரொம்ப கம்மியா வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பச்சை கற்பூரத்தோட ஸ்மெல் பிடிக்காதுன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம பொங்கல் தயாராயிருச்சு. இறக்கி வச்சுட்டு முந்திரி திராட்சையை தாளிச்சுக்கலாங்க. பேன்ல 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப்ல இருந்து 1/2 கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதுல 1/4 அளவுக்காவது நெய் சேர்க்கணும். நான் பாதி அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உடைச்ச முந்திரி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதுலயே 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின தேங்காய் பல்லு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். நீங்க பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம், இல்ல துருவி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் வேண்டானாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா பொங்கலோட சாப்பிடும் போது நல்லா நறுக்குன்னு நல்லா இருக்குங்க. இப்ப தேங்காவையும் முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முந்திரியோட நேரம் நல்லா மாறி வரணும். இப்ப பாருங்க முந்திரி பருப்பும் தேங்காவும் நல்லா நெய்ல வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் திராட்சை சேர்த்துக்கலாங்க. காஞ்ச திராட்சை சேர்த்திருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை சேர்த்தோன்னே நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். இப்ப திராட்சையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம தாளிப்பை பொங்கலோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கிற மாதிரி டேஸ்டியான சக்கரை பொங்கலுங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கோவில்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்குங்க. கோவில்ல மோஸ்ட்லி பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்குங்கிறனால பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சிருக்கோம். உங்களுக்கு கோவில் டேஸ்ட்ல வேணும் அப்படின்னா நீங்க இதுல பாசிப்பருப்பை ஸ்கிப் பண்ணிட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளோட டேஸ்டி அண்ட் சாஃப்டான சக்கரை பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே போல இந்த வருஷ பொங்கலுக்கு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.